So hi, hello, welcome back to our YouTube channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் நாம் தமிழர் கட்சி வாக்குறுதிகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சோ என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க சொல்லிட்டு நம்ம வரிசையா பார்க்கலாம். ஸோ இவதான் நம்ம சொல்ல தமிழ் நம்மளுக்கு படிக்க வராது. ஆக்சுவலா இது வந்து நம்ம சீமான் அண்ணன் அவர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு, என்னென்ன வாக்குறுதி அப்படின்னு. அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒன்று சொன்னாருன்னா, கல்வி, மருத்துவம், குடிநீர் இது மட்டும்தான் இலவசம், மற்ற எதுவுமே இலவசம் கிடையாது அப்படின்றது சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான். அடிப்படை என்னவோ அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இலவசம் கொடுத்துருக்காரு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னு வச்சுக்கவே, அவரோட தம்பி அவர் அப்படிதான் சொன்னாரு, என்னோட அன்பு தம்பி அறிவிச்சிருக்கிற திட்டத்துக்கு, அவர் அறிவிச்சிருக்க இலவச திட்டத்துக்கு மாசம் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும். அது எங்க இருந்து வருது, அது எங்க இருந்து எடுப்பாரு அப்படின்னு கேட்டாரு. சோ ஆக்சுவலி அவர் கேட்டது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான். அவ்வளவு இலவசம் கொடுத்தா நாளைக்கு தங்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிறந்தா வரவேற்பு அப்படின்னு அவர் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கொடுத்தா மாசமானா சொன்ன கணக்குப்படி 1 லட்சம் கோடி ரூபாய் மாசத்துக்கே செலவாகுதுன்னா எங்க இருந்து எடுக்கிறது, அதை வந்து என்ன பண்ண முடியும்? ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிறத அவன் நம்ம கொடுக்கறதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 9.5 கோடி ரூபாய் 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் நாட்டுக்கு. இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் எல்லாமே 1 லட்சம் எங்க இருந்து காசு புரட்டுறது? 1.5 லட்சம் இல்ல 1 லட்சம் கோடி சொன்னது. ஓகே, சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? இல்ல முக்கியமா நீ சொன்ன மாதிரி இலவசம்னு அவர் எதுவுமே சொல்ல, அந்த அமௌண்ட்ங்கிற பேச்சே அவர் எடுக்கல. 3 தான் நீ சொன்ன மாதிரி கல்வி, மருத்துவம், குடிநீர். அமௌண்ட் கிடையாதுங்க மக்களே, மறுபடியும் சொல்றோம். எங்கேயுமே எதுக்குமே காசு கொடுப்போம், எதுவுமே ஃப்ரீயா கொடுப்போம். பட்டு சேலை, கட்டு புடவை அதெல்லாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசோட முத்திரையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாய்மையே வெல்லும்னு இருக்கு. கரெக்டா? வாய்மையே வெல்லும் இருக்குது. அதை வந்து மாத்தி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை வச்சு திருவள்ளுவரோட புகைப்படத்தோட லோகோ வந்து வடிவமைச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற இதோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்ப இருக்கிற லோகோல என்ன பிரச்சனை, ஏன் திருவள்ளுவர் வந்து அவர் கொண்டு வராரு அப்படின்ற அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியல. தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ல கொஞ்சம் டீடைல்டா போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அனைவரும் சமம். அவர் எழுதுறதுனால அவரோட ஒரு போட்டோவை அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது எனக்கு எப்படி சாத்தியம்னு தெரியல. 5 கேபிட்டல்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து 5 கேபிட்டல், சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, கன்னியாகுமரி. அதாவது ஒரே கேபிட்டல் சென்னையில இருக்கிறதுனால எல்லா இவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல, ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஸ்பிளிட் பண்ணி அவர் வந்து 5 கேபிட்டல் வச்சுக்கலாம். இப்போ சொல்றீங்கல்ல, இப்போ எல்லா இதுல இருந்து வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து ஒரே அந்த சென்னையிலேயே இருக்கிறதால அங்க ஆளுங்க ஜாஸ்தி ஆயிட்டு அது ஒரு இது மாதிரி தான் இருக்கும். சோ அதனால செப்பரேட்டா இருக்கு, அவங்களுக்கு போயிட்டு வரதுக்குமே ஈஸியா இருக்கும். இப்போ 5 டிஸ்ட்ரிக்ட் வச்சாருன்னா, இப்போ சென்னைனா அது சுத்தி இருக்கவங்க சென்னை போவாங்க, கோயம்புத்தூர்னா ஈரோடு, சேலம் அவங்க கோயம்புத்தூர் போவாங்க, மதுரை, கன்னியாகுமரி வைக்கிறப்போ செப்பரேட் அங்க இருக்கவங்க. சோ அந்த ஒரு தலைநகரம் போவாங்க. எல்லாமே தலைநகரம் ஆகிட்டா அங்க இன்வெஸ்டர்ஸ் ஜாஸ்தி வருவாங்க, வேலைவாய்ப்பு அதிகமாகும், சிட்டி டெவலப் ஆகும். ஈரோட்ல ஒரு எமர்ஜென்சினா நம்ம எங்க போறோம்? சென்னையில ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க ஒரு வேலைனாலுமே வந்து சென்னை. சோ இது அமைச்சவங்கன்னா நல்லது, நல்லா இருக்கும். அடுத்து கோயம்புத்தூர்ல 1 இயர்ல ஒயின் ஷாப் வந்து படிப்படியா வந்து 1 இயர்ல ஃபுல் ஷட் டவுன். கஷ்டம்டா, அது கஷ்டம். என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப். மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க? மத்தவங்க சொல்லவே இல்ல அதை பத்தி. ஒயின் ஷாப் டாஸ்க் பத்தி சொல்லவே இல்ல. சரியா, நம்ம பேசணும். அவர் வந்து குறைப்பாரு, ஆனா 1 இயர்ங்கிறது வாய்ப்பு இல்ல. சோ நம்ம வீடியோல ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க 10 இயர்ஸ் ஆகும் நல்லா பண்ண. மேபி அது டைம் எடுக்கும், 5 to 10 இயர்ஸ் வந்து டைம் எடுக்கும், அந்த மாதிரி ஆகும். ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் போயிட்டு இருக்காங்களா, அவர் சடனா விட்டுருவாங்களா? விட முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், விவசாயம் பண்றவங்க வந்து 60 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா பென்ஷன். ஆனா அமௌண்ட் மென்ஷன் பண்ணல, மறுபடியும் நான் சொல்றேன், பென்ஷன் மட்டும் சொல்லியிருக்காரு. சரியா, குறிப்பிட்ட அமௌண்ட்ன்றது மென்ஷன் பண்ணி சில பேர் மென்ஷன் பண்ணி 2000 அவங்க சொல்லிருக்காங்க, இவர் மென்ஷன் பண்ணல. இவர்தான் ஒன்னு சொல்லிட்டாருல, அவன் எப்படி கொடுப்பாரு, அன்பு தம்பி எப்படி கொடுப்பாரு? அன்பு தம்பி 1 லட்சம் கோடி கடனாகுது இல்ல மாசத்துக்கு, எப்படி கொடுப்பாங்க? உண்மையா அந்த கேள்வி நிறைய இருக்குது.
அதுக்கப்புறம் முக்கியமா ஒண்ணு சொல்லியிருக்காரா, ஓட்டு வந்து இனிமேல் பேப்பர், வாக்குச்சீட்டு, வாக்குப்பதிவு, ஓகேவா, ஆன்லைன் கிடையாது, இனிமேல் மெஷின்ல போடுற மாதிரி இல்ல. பழையபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த ரசீதை வச்சுக்கிட்டு அதுல போடுறதா ஓட்டு அந்த மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்கறது மேய்க்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு தொழிலாக்கப்படும். கரெக்ட் தான். இப்போ என்ன சொல்றது, அதுல இருந்து வர பால் கவர்மெண்ட் சேல் பண்ணுது, அதுக்கு பாக்குற டாக்டர் கவர்மெண்ட் ஜாப், ஓகேவா. சோ அதுக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே கவர்மெண்ட் வரும்போது அதை வளர்க்குறவனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப். கரெக்ட் தான். ஒன்னும் இல்ல, ஆடியா வளர்த்துட்டு தான் இருக்கான், ஓகேவா. சோ கவர்மெண்ட் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இத்தனை லட்சம் மாடு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பா வளர்த்துட்டு ஒருத்தனுக்கு ஒரு 100 மாடுன்னு கொடுத்து மேய்ச்சிட்டு இருப்பா அப்படின்றது கவர்மெண்ட் ஜாப். ஆமா, இப்ப ஒரு மாடு எத்தனை ரூபா வருது? கிட்டத்தட்ட 50-60 ரூபா வராது. கரெக்ட் தான். ஐயோ, இதுவுமே வந்து இப்ப நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஆட்சிக்கு வரணும்லடா, ஆட்சி பிடிக்கணும்ல, வர மாட்டேங்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா படிக்காதவங்களுக்கும் அரசு வேலையா, ஓகேவா. இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா இப்போ ஆடு மேய்க்கிறது கவர்மெண்ட் அப்படிலாம் சொல்லாதப்பா. இப்ப வந்து படிச்சவனுமே ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறது தான் நிறைய ப்ராஃபிட்டே. ஆமா, உண்மை அதுதான். ஆடு மாடு மேய்க்கிறது ப்ராஃபிட். சம்பாதிச்சு இதுல வருது ஆடு மாடு மேய்க்கிறது. படிச்சான் படிக்காத எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் பண்றப்ப தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப், அதுக்கப்புறம் பிரைவேட் ஜாபுக்கு போயிடுவாங்க. ஆடு மாடு நம்ம மேய்க்க, நம்மளுக்கு தான் அது கிடைச்சா நல்லா இருக்கும். டவுசரை போட்டுக்கிட்டு குண்டை போட்டுக்கிட்டு ஜாலியா தெரியல. உண்மையா அதுதான் ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஜாப் தெரியுமா? எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறதுக்கு என்ன மேடு மேய்ச்சு உங்க வீட்டுல ஒரு மாடு இல்ல ஆடு இல்ல ஆடு மாடு இல்ல குட்டி. ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேய்ப்பாங்களா, நாங்க அவங்க கூட போவோம். ஃப்ரெண்ட்ஸ் மேய்க்கும் போது கூட சம்மர் ஹாலிடேஸ்க்கு போறது ஜாலி கிடையாது, ஓகேவா. அப்ப ஜாலியா தான் இருக்கும். அதை வச்சு மெயின்டைன் பண்ணி மேய்ச்சு பாரு. அதுல என்ன காலையில நேரமா எந்திரிச்சு அதுக்கு சாணி எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு அப்புறம் பால் கறந்து ஊத்தி அது வந்து பாத்தீங்கன்னா சாணி போட்டுட்டே இருக்கும், எடுத்துட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். சோ ஆடு மாடு மேய்ச்சி பராமரிப்பு பண்றது ஈஸியெல்லாம் கிடையாது, ஓகேவா. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஆர்வமா பண்ணணும், அது புடிச்சு போய் பண்ணணும், சும்மா பண்ண முடியும். சோ அடுத்த இது பாத்தீங்கன்னா ஒரு வாக்குறுதின்னு சொல்ல முடியாது, இது ஒரு ப்ராசஸ் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம்னா, குடியரசுத் தலைவர் வந்து பதவி வந்து இனிமேல் எலெக்ஷன் வச்சு மக்கள் ஓட் போட்டு தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற மாதிரி. ஓகே, இப்போ குடியரசுத் தலைவருக்கு இப்ப சிஎம் எலெக்ஷன்னா நம்ம நடக்குது, ஓகேவா. சோ ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க, அவங்க வந்து எல்லாம் சொல்றாங்க, நம்ம ஓட்டு போடுறோம். இப்போ குடியரசுத் தலைவரும் மக்கள் ஓட்டு போடணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு தெரிஞ்சிருக்க முடியும். அதுதான் தெரியல, அது என்ன மாதிரி மென்ஷன் பண்ணல. இப்போ இவர் சிஎம் ஆயிட்டா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரேன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டோட ஓட்டு மட்டும் வச்சுட்டு போக முடியாது கிடையாது. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கிறது இவர் எடுக்கிற முடியாது கிடையாது, சென்ட்ரல்ல இருந்து அந்த பணம் எடுக்க வேண்டிய முடியும். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு தெரியல. கச்சத்தீவு மீட்கப்படுமாண்டா, ஆனா அது எப்படி, அது என்ன சாத்தியம் எல்லாம் எனக்கு ஏன்னா இது கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இது இருக்கு. கிட்டத்தட்ட கலைஞருக்கு முன்னாடி அவங்கல இருந்துமே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கச்சத்தீவுங்கிறது. சாத்தியம்னு தெரியல, ஏன்னா இது ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காங்க. மேபி சீமான் வந்தா அவரோட தனி ஆக்ஷன்ல அவரோட ஸ்டைலே டிஃபரெண்ட் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுப்பாருக்கு தெரியல. சோ அடுத்து சிஎம்ஆ இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், எல்லாருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், பிரைவேட்டுக்கு போக கூடாது. அப்படித்தான் அவர் சொல்லிட்டு பிரைவேட்டுக்கு போக கூடாதுன்னு அவர் மென்ஷன் பண்ணல, போகணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க பிரைவேட்டுக்கு போறது விடுறது அவங்களோட இது இஷ்டம் இல்லையா, கவர்மெண்ட் தான் போயிடணும். இப்போ உனக்கு புரியுதா? இப்போ சிஎம் எம்எல்ஏ எம்பி எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ, ஓகேவா. இப்போ அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி வச்சுவாங்க, ஓகேவா. மக்களுக்கும் பயன்படும். இது ஆல்ரெடி ஒரு படத்துல இருக்குடா, ஆனா என்ன படம்ங்கறத நான் மறந்துட்டேன்டா. இந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களே அவங்களுக்கு கொஞ்சம் இதாவதா, அவங்களுக்கு என்னமா ஒரு படத்துல வரும், ஏதோ ஒரு படத்துல இருக்குடா இந்த மாதிரி, கண்டிப்பா அங்கதான் போகணுங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா எனக்கு எந்த படம் தெரியல, மறந்துருச்சு. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்துருச்சுன்னா பிரைவேட்ல யாரும் போக மாட்டேங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. யார் போவாங்கன்னா காசு இருக்கிறவங்க கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கணும், போயிட்டு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது, அந்த மாதிரி ஆளுங்க. ஆமா, 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியா, அது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியாதுடா. ஓகே, கிளியரா சொல்லலாம்ல அவங்களும் சொல்லும்போது கொஞ்சம் என்ன சொல்றது, எல்லாருமே அந்த இதே லாங்குவேஜே கிடையாது. 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம்னு வச்சிருக்காங்க. சோ அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும் போது அந்த எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. எல்லாமே செப்பரேட் நடந்துச்சுன்னா வச்சுக்கவே அப்புறம் ஒரு கம்யூனிகேஷன் கேப்ஸ் வந்து நிறைய விழுகிற மாதிரி ஆயிரும்ல. அப்புறம் பெண்களுக்குன்னு செப்பரேட் தொகுதி, ஓகேவா. இவ்வளவு தொகுதி இருக்குன்னா ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்ல இருக்குடா, எல்லாத்துலயுமே இருக்குடா. மாநிலத்தில்
தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, மாநிலத்தில் தன்னாட்சினா ஸோ ஸ்டேட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடுக்கிறதா முடிவு. கரெக்ட். ஓகேவா? ஸ்டேட் லெவல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. இங்க when comes to சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு யார் இருப்பாங்களோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டா சேர்ந்து பண்ணுவாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கே அதே மாதிரிதான். இப்போ வந்து எப்படி டிஎம்கே அண்ட் பிஜேபி மாதிரி 100% பாசிபிள் கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க தானே மெயின். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். கூட்டம் வச்சு எவ்வளவு சொன்னாலுமே ஹிந்தி கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் வந்தது. ஆனா எல்லா ஸ்டேட்டும் அக்செப்ட் பண்ணிச்சு. அது எக்ஸெப்ட் தமிழ்நாடு. நம்ம அது எப்படி சொல்றது, போராடி தான் நம்ம அதை வேணாம்னு சொன்னோமே தவிர மத்தபடி அக்செப்ட் பண்ணி தான். கேரளாவும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளாவும் ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும் தான் அதை வந்து நிராகரிச்சோமே தவிர மத்தபடி கர்நாடகால இருந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா எடுத்துக்கிட்டாங்க. சப்போர்ட் பண்ணாங்கல. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு மறுக்க முடியுமோ அவ்வளவுதான். மத்த பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. இவங்க தமிழர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுவும் அதே இதுதான் வரும். தமிழர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்றது, இப்போ வேற ஒருத்தன் வரான். இப்போ நான் நிறைய பேர் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க உலகத்துக்காக வராங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு 2-3 ஜென்ரேஷன் அவங்க இங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்களே வந்து ஆப்வியஸா வந்துட்டு தமிழர்கள் அந்த மாதிரி வந்து 2-3 ஜென்ரேஷன் ஒரு இடத்துல வாழ்றாங்கனாலே வந்துட்டு அவங்க நேட்டிவ் ஆயிரும் அந்த இடம். அப்படின்றப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது நாளடைவில் அப்படியே போயிரும் நினைக்கிறேன். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது கோர்ட்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீதிமன்ற மொழியா, அதாவது தமிழ்நாட்டுல ஆமா தமிழ்நாட்டுல இது ஆல்ரெடி இருக்கிறதா. அது வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஃபாரின்ல எல்லாம் இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்களா, அவங்களுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு உரிமை வாங்கி தர முடியும்னு சொல்லியிருக்காரு. அது ஆல்ரெடி இருக்குல்ல. அவங்க அங்கிருந்து வந்து ஓட்டு போட்டு தான் போயிட்டு இருக்காங்க சில பேர். ஆன்லைன் அங்க நீங்க வர்றதுக்கு சோ அவங்களுக்கு அந்த ஒரு ஓட்டுக்கு வேண்டி படமே ஃபுல்லா போச்சு இல்ல சர்க்கார் படம். அதுதான் நல்லது. அதாவது அடுத்தது பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழர்களுக்கு ஒரு கிளை, அதாவது தமிழ்நாட்டிலே வச்சுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங் படி. இப்போ டெல்லியில மட்டும்தான் அது வந்து இருக்குது. ஸோ இது தமிழர்களுக்கு உச்ச நீதிமன்றம்ன்றப்போ தமிழ்நாட்டுல செப்பரேட்டா ஒண்ணு. அது வந்து பாத்தீங்கன்னா மேபி நம்மளோட தமிழ்நாடு கேசஸ் மட்டும் கூட வந்து பண்ணலாம். இல்லைன்னா சோ டெல்லி கோர்ட் பிஸியா இருக்கும்போது கூட இங்க கூட அதான் மேல்முறையீட்டுக்கு இங்க இருந்து அங்க போறாங்கல்ல, அத வந்து இங்கேயே முடிச்சுக்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. மேபி சவுத்ல இருக்கவங்க இங்க வந்துருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே, வாய்ப்பு இருக்கா? அதுக்கப்புறம் நார்மலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கால்வாய் சீரமைப்பு, அப்புறம் அந்த ஏரி குளம் அது பக்கத்துல மரம் வந்து அதெல்லாம் வருஷம் ஒன்னு போட்டுட்டு தாண்டா இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியல எத்தனை ஏரி பக்கத்துல மரம் நட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் இவர் வரவே இல்லைல்ல, யாரும் வரல. இவர் வந்து சரி ஓகே. அப்புறம் வந்துட்டு இன்னொன்னு என்ன சொல்லிருக்காருன்னா புதிய ஏரிகளுக்கு முன்னோர்கள் பெயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ காமராஜர் இருக்காருல்ல, ஞாபகம் இருக்கணும் அவங்க எல்லாம் இருந்தாங்கன்றதுக்காக அது அந்த மாதிரி முன்னோர்கள் பெயர்கள் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சாத்தியமே வந்து படம் மெடிக்கல் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து தூய தமிழ்ல படிக்கிற மாதிரி. சோ ஓகே, தமிழ்நாட்டுல படிக்கிறவங்க மெடிசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்ல படிச்சுட்டு போயிருவாங்க. ஓகேவா? சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேற ஸ்டேட்டுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்றதா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல கொண்டு வந்து அவங்க இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயே எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அதுதான் தெரியல எனக்கு. இங்கேயே எவ்வளவு பேர் படிச்சுட்டு வெளியே வராங்க. ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். இங்க பாரு இங்கேயே வந்து வேலை செய்யட்டும். ஸோ இங்க ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ல இம்ப்ரூவ் பண்றாரு. ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கப்போ வெளியில இருந்து ஆள் இங்க வருவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா மெடிசன் தமிழ்ல படிச்சா இப்போ வர்ற மெடிசன்ஸ் பேர் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் வரும். எல்லாமே இங்கிலீஷ் தான். ஓகேவா? ஸோ அவங்க தமிழ்ல படிக்கிறப்போ அவங்களுக்கு எப்படி வந்துட்டோம்னா அந்த மெடிசன் பேரும் இங்க இருக்கிறவங்க வெளி டாக்டர்ஸ் கூடயோ இல்ல வெளியில இருக்கிற அந்த இது கூடயே வந்து கனெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கும். அல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா, எவ்வளவு பேர் படிச்சுட்டு வெளியே போறாங்க, எவ்வளவு காலேஜஸ் இருக்குது, அவ்வளவு பேருக்கு இங்க வாய்ப்பு கிடைக்குமா தமிழ்நாட்டு ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்கு கிடைக்கும். அதான் சொல்றேன், அவ்வளவு பேருக்கு ஜாப் கிடைக்குமான்றது ஒரு டவுட். ஓகேவா? சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல படிச்சுட்டு எங்கேயும் வெளியில போகவும் முடியாது. அதுவும் என்ன சொல்லிருக்க, தூய தமிழ் சும்மா தமிழ்லயே நம்மளுக்கு ஆகாது. தூய தமிழ்ல படிச்சு நார்மலாவே நம்ம போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா காய்ச்சல் ஃபீவர், ஓகேவா? இப்போ காய்ச்சல்னு படிச்சிருப்பான்,
ஓகேவா, அவன்கிட்ட போய் எனக்கு ஃபீவர்னு நம்ம போய் சொன்னா என்னன்னு புரியும். நம்ம போயிட்டு மெடிசனுக்கு ஃபீவருக்கு டேப்லெட் தாங்க, கோல்டுக்கு டேப்லெட் தாங்க சொல்லுவோம். ஆமா, இப்ப நம்ம கோல்டு இருந்து யூஸ் பண்றோம். யாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சளிக்கு கொடுங்க யாரும் கேட்கல. காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுக்கல். அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து செப்பரேட் ஹாஸ்பிட்டல். அது குட் தான், ஆக்சுவலி அது குட் தான். ஆனா இதை கொண்டு வரது வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கவே, ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றப்போ வந்து நம்ம அவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா சரியா நம்மளும் அவங்களும் ஒரே மாதிரிதாங்கிறது நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஆகுது. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் வந்துட்டு நம்மள மாதிரிதான் ஃபீமேல் எப்படி இன்னொரு அவங்களும் டிரான்ஸ்ஜெண்டரும் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் அந்த மாதிரி சமமா நம்ம ட்ரீட் பண்ணியிருந்தா இந்த ஒரு விஷயமே தேவைப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கவே அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இன்னும் பாக்குறது இல்லை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்ல இருந்துமே மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை பத்தி நம்ம வேற எப்பயாவது டிபேட் பண்ணலாம். பெண்களுக்கு சரிபாதி வேலை வாய்ப்பு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்லயே இருக்குடா. அப்புறம் அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்படும். எய்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கட்டியிருக்கணும். செங்கல்ல இருந்து கட்டவே இல்ல. குறைகள் குற்றங்கள் தடுப்பது, அது கம்மி பண்ணுவோம். கல்வி கடன் தள்ளுபடி, அதாவது ஹேண்டிகேப் நலன் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபார்மர், ஃபிஷர்மேன் அவங்களோட நலன்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய மரம் வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கடைசியில முடிக்கும் போது மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இப்ப இருக்கிறதே அவங்க இன்னும் நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். இவரு ஆக்சுவலி அவர் இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு என்னன்னா, ஹைவேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனலுக்கு. ஓகே, சோ அப்படிங்கிறப்போ அது ஆக்சுவலி நல்ல திட்டம் தான். அது சோலார் பேனல் செலவானாலும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டா நமக்கு அது எலக்ட்ரிசிட்டி வரும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வர எனர்ஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு போக மிச்சம் சேல் பண்ணலாம். பக்கத்து ஸ்டேட்ஸ் சேல் பண்றப்ப ரெவென்யூ தான். இது இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதை வந்து எல்லாருமே பண்ணலாம். எல்லா கட்சியுமே சோலார் பேனல்ல குடுக்கலாம், மானியம் குடுக்கறாங்க இல்லைங்கள, ஃப்ரீயா குடுக்குறது. அதே குடுக்கலாமே. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் பதில் அதை கொடுத்தாலே எல்லார் வீட்லயும் சோலார் வைங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். இன்னொன்னு சொல்லணும், எங்க வீட்டுல சோலார் தான் யூஸ் பண்றாங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா முழு இதுவும் சோலார் தான். எங்களுக்கு இப்போ ஃப்ரீ கரண்ட் பில்லுன்னு சொல்லிட்டு வருது. சோ ஓகேங்களா, ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து எங்களுக்கு கரண்ட் பில் வராது. ஏன் வராதுன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா சோலார் யூஸ் பண்றோம். இவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. சோ இதே மாதிரி சிவகாசியில கிராக்கர்ஸ் பண்றாங்கல்ல, சோ அவங்களையும் கன்சிடர் பண்ணலாம். சிவகாசி இல்லடா, நிறைய ஊர்ல இருக்கிற நிறைய ஊர்ல தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த மருந்து ரிலேட்டட் அவங்களுக்குமே நிறைய ஹெல்த் பாதிக்கப்படுது. திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்களுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கவே நிறைய லாஸஸ் ஆகுது. மேபி அவங்களுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வரலாம். இவங்களுக்கு எப்படி பென்ஷன் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு பென்ஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய கொண்டு வரலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் தீப்பெட்டி அங்கதான் சாத்தூர் இருக்கு, விருதுநகர்ல என்ன பொருட்டாவும் இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் வியாபாரம் எல்லாம் ஆகுது இந்த கிராக்கர்ஸ் காரங்களுக்கு. சோ அவங்களுக்கு சம்திங் ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்டா ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கு, இந்த மீனவர்களுக்கு கொண்டு வந்த மாதிரி. சோ அவங்களுக்கு கொண்டு வரலாம். அவங்களும் அதை நினைச்சுதானே அவங்க ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்த குடும்பங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து அந்த சின்ஸ் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட் கீழ தான் வருது. வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஆர்கனைசேஷன் அங்க ஃபயர் ஆயிடுச்சுன்னா அவன் தான் வந்துட்டு அவனோட எம்ப்ளாய்ஸ் கொடுக்கணும். ஆனா எல்லாருமே கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. மேபி அது ஒரு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூலா கொண்டு வந்து கவர்மெண்டே கொடுக்காட்டியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா அவன் மூலியமா அவனுக்கு வந்து கொடுக்க வைக்கும். ஆனா பண்ணலாம். யோசிச்சு பாரு, மீதி இருக்கிற அந்த நம்ம ரெண்டு கட்சியை பார்த்தோம், அவங்கள சிலிண்டர் கொடுத்தாங்க. இவர் சிலிண்டர் பத்தியே பேச்சு. இவர் வந்து எதுவுமே கிடையாது, சிலிண்டர் கிடையாது, மாசம் காசு கிடையாது. வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டு சேலை, பட்டு வேஷ்டி, தங்க நகை, தங்க மோதிரம், அந்த குழந்தை வரவேற்பு திட்டம், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம இருக்கிறது கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு இவரோட திட்டங்கள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாட்டோட முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் மட்டும் இல்ல, இதுல ஒரு சில திட்டங்கள் தான். மெடிக்கல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த லோகோ சேஞ்ச் பண்றது இதுக்கு தெரியல. தமிழ்ல அது தேவையில்லாதது. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்றது, ரெண்டு மொழியிலேயே படிச்சுட்டு ஆகணும். நீங்க தமிழ் இருக்கணும், சோ இல்லன்னு கிடையாது, தமிழும் இருக்கணும், அங்க இங்கிலீஷும் இருந்தாதான் இங்க பொழைக்க முடியுது. ஏன்னா ஒரு வெளியே போறோம்னு நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா எங்கேயும் பொழைக்க முடியாது. அந்த மாதிரிதான் இங்க வந்திருக்கு. ஹிந்தி தேவையில்லை, இங்கிலீஷ் வந்து எல்லா லாங்குவேஜ் கத்துக்கணுங்க. ஹிந்தி தெரியலன்னா கூட நீ வாழ்ந்துடலாம். நீ இங்கிலீஷ் தேவை, எங்கேயும் சேனை ஒன்று வேண்டும். இது வரைக்கும் டிவிக்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர்
இவங்களோட கம்பேர் பண்ற வரைக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரோட வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது. இன்னும் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வரல. டிஎம்கே வந்துச்சுன்னா டிஎம்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்றோம், அந்த வீடியோவும் போடுறோம். ஸோ நாம் தமிழர் அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. யாரு இன்னொன்னு என்ன தெரியுமா குட்டி, எல்லாருமே அவங்க குடுக்கறத பத்தி தான் யோசிச்சாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இதை லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, நம்மளோட ஸ்டேட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்றத பத்தி தான் இவர் யோசிச்சிருக்காரு. எல்லாரும் பத்தியும் குடுக்கறது, நம்ம இதுல இருந்து எடுத்துட்டு குடுக்கறதா இம்ப்ரூவ் பண்றது யாருமே யோசிக்கவில்லை. எதை பத்தி நான் பார்த்தல, ரெண்டு இத பத்தி நம்ம பேசணும். ரெண்டு பத்தியுமே இம்ப்ரூவ் பண்றதுல என்ன இருந்துச்சு? உங்களுக்கு 5000 தரோம், உங்களுக்கு அன்பு தம்பியை பிடிச்சி ஒரு வாரினார்ல 2000 தரோம், நல்லதுதான். நான் அன்னைக்கும் சொன்னல இதுல பத்தியான மென்ஷன் ஆகல அந்த எஜுகேஷன். என்னை கேட்டா இவங்க 2 பேரும் கூட்டணி போட்டிருக்கலாமோ, டிவிக்கும் நாம் தமிழர் கட்சியும். நல்லா இருக்கும். சீமான் போக மாட்டாரு. ஏன்னா இவர் நல்லா இது பண்ணி, ஏன் இவருக்கு இவ்வளவு வருஷம் ஆனா வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் எனக்கும் தெரியல, ஏன் வந்துட்டு யாருமே வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. ஆல்வேஸ் டிஎம்கே இல்லாட்டி ஏடிஎம்கே, ஆல்வேஸ் டிஎம்கே இல்லாட்டி ஏடிஎம்கே, அவ்வளவுதான். ஏன் தெரியுமா இந்த மாதிரி கொண்டு வந்ததானே? எப்படி சொல்றேன், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற காசு மிச்சம் ஆகும் சுரேஷனா, எல்லாத்துக்கும் இது பண்றதெல்லாம் மிச்சம் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒரு மெயின் இதெல்லாம் ஒரு என்ன சொன்னாங்கல்ல, அந்த 5 இது கொண்டு வர மெயின் சிட்டிஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு இதுல பிடிச்சதுன்னா அது ஒண்ணு ஒரு நல்ல விஷயம். அதுதான் எனக்கு ஒரு நல்ல விஷயமா பிடிச்சது. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட கமெண்ட் எல்லாம் கீழே போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன நாங்களும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரியாத புதுசா தான் நாங்களும் பார்த்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரிசர்ச் பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நாங்க பேசியிருக்கோம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இந்த யங் ஜெனரேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ன்றது. இதுதான் எங்களுக்கு அந்த அமௌண்ட் எல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ இதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். நல்லா நம்மளோட ஸ்டேட் நல்லா முன்னேறணும், நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தான் நாங்களும் நினைப்போம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. பாய் மக்களே.